திமுகவினர் தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதற்கான ஆதாரம் உள்ளதால் கைது நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பெருங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். 50 கோடி கொடுத்த எம்எல்ஏக்களையும் 2000 கொடுத்த வாக்குகளையும் வாங்கலாம் என திமுக நினைக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். 30 நாட்கள் தான் தாவேக ஆட்சியிருக்கும் என எந்த தைரியத்தில் ஸ்டாலின் கூறுகிறார் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுகவுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைத்தால் பழனிசாமி வெளியேற வேண்டும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நாங்கள் நேற்று தெளிவாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 35 கோடி 40 கோடி 50 கோடின்னு ஒவ்வொரு எம்எல்ஏட்டும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரத்துடன் காவல்துறை கைது செய்துள்ளது. ஸோ இது ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே வருது. ஸோ அதெல்லாம் தினந்தோறும் எல்லாரும் நம்ம இதில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க எங்கே வேணாலும் ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி பாருங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் 5 வருஷம் அவர்கள் என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்தினாங்க தமிழக மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்குகள். ஸோ அதற்கு நீங்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் கதறியோ இல்லை அங்கே போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாளில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாள்ல மிகப்பெரிய தலைவர் இல்ல மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்க 5 வருஷமே ஒன்றும் செய்யலன்னா மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டுல பேசுறாருன்னா 30 நாள்ல ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்ல 30 நாள் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமா நீங்க முதல்ல ஒன்றும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க மக்களோட நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்றும் இல்லைல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே.